ப்ரெட்டை வச்சு டக்குன்னு 2 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 2 முட்டையை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உடச்சி ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை முதல்ல நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நுர வர்ற மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். 2 முட்டைக்கு 1/2 கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும். சூடான பாலை வந்து இதில் ஊற்றிடக்கூடாது. இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவைக்கு இந்த மாதிரி பொடிச்ச ஜீனி இருந்தால் அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். ஜீனிக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் போட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் கொஞ்சம் கூட இருக்காது. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஜீனி போடுறதுனால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். அந்த ப்ரௌன் சுகர் வந்து இந்த முட்டையில் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மைதா பிரெட் கோதுமை பிரெட் ரெண்டுலேயுமே ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண போகிறேன். முதல்ல மைதா பிரெட் எடுத்துக்கலாம். ஒரு பேன் அல்லது தோசைக்கல்லை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி பட்டரை வந்து கொஞ்சமாக நம்ம தடவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோர்க் மூலமாக நீங்கள் வந்து பட்டரை தடவி பாருங்கள். பட்டர் வந்து உங்களுக்கு ரொம்பவே செலவாகாது. முதல்ல மைதா பிரெட்டை எடுத்துக்கலாம். ப்ரெட்டை வந்து இந்த முட்டை கலவைக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு உடனே எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுறணும். ப்ரெட்டை வந்து ரொம்ப நேரம் அந்த கலவைக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது. இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக அந்த மாதிரி பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கணும். திருப்பியும் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம். ப்ரெட்டை 2 பக்கமும் திருப்பி போட்டு கரண்டினால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டோம்னா முட்டை வந்து அந்த ப்ரெட்டுக்கு உள்ளேயும் சார்ந்துருக்கும். அதே மாதிரி ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ப்ரெட்டு நல்ல டோஸ்ட் ஆகி இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது நம்ம பேன்லேருந்து ப்ரெட்டை வெளியே எடுத்துடணும். 2 முட்டை 1/2 கப் பால் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இது வந்து குறைஞ்சது 10 ப்ரெட் வரைக்கும் நம்ம அதில் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிக்கலாம். காலையில் அவசரமாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க பாதி பேர் வந்து காலை டிஃபனே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க இட்லி தோசை அதுக்கு சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நேரமும் இருக்காது, பொறுமையும் இருக்காது. இந்த மாதிரி ஈஸியாக ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூடாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.